ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக எல்லாரால் பேசப்படுற அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நானும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் அவங்க சந்தோஷமாக தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தாங்க. பட் இந்த மாதிரி போய் முடியும்னு அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மளும் நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டோம். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோடு தான் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. பட் அதோட உண்மையான ரீசன் நமக்கு தெரியல. நான் ஃப்ளைட்டில் போயிருந்திருக்கப்ப அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த லேடி சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கடலில் போய் ஒரு விபத்தானால் எப்படி இருக்கணும், ஃப்ளைட்டில் ஃபயர் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த டைமிங்கை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறத விட, என்னதான் அப்படினாலுமே இத்தனை உயிர் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி ஒவ்வொரு விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை தவிர்க்கிறதுக்கு வழி கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாருமே பயப்படுவோம். எதுக்காக பயப்படுவோம்னா, ஃப்ளைட்டு ஒன்ஸ் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே என்னதை நினச்சி பயப்படுவாங்கன்னா, ஐயோ போன ஃப்ளைட் ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம போகிற ஃப்ளைட்டும் அப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே யூஸ்வலாக இப்போ பயந்துட்டு இருக்கிறாங்க. பட் அப்படிலாம் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க, எதுவுமே நடக்காது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படி கணிச்சு அவங்கக்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா இன்றைக்கி இத்தனை உயிர்கள் காப்பாற்றியிருப்பாங்க எல்லாருமே, இல்லை காப்பாற்றப்பட்டு இருக்கும். அப்படி யாரும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்த ஒவ்வொருத்தரோட ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.